கடலூர், விழுப்புரம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் முழுவீச்சில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதுடன் நிவாரண உதவிகளும் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்மையில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்த உமா மகேஸ்வரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 4 லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலையை உமா மகேஸ்வரியின் தாயார் திருமதி சரோஜாவிடம் அமைச்சர் திரு காமராஜ் வழங்கினார். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பணம், அரிசி உள்ளிட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், வெம்பாக்கம், வந்தவாசி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு உயிரிழந்த 5 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தலா 4 லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலைகளை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் திரு ஆ ஞானசேகரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் மேலக்காரன்காடு கிராமத்தில் பலத்த மழையால் வீடு இடிந்து பலியான விவசாயி ஆறுமுக நயினார் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலை அவரது மனைவி மீனாட்சியிடம் வழங்கப்பட்டது. நிதி உதவியை பெற்றுக்கொண்ட ஆறுமுக நயினார் குடும்பத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.